எவ்வளவு சிறப்பா அந்த திருவிழா கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகள் ஆலோசனை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யணுன்ற அடிப்படையில் ஏற்கனவே பல கூட்டங்கள் நடந்த பிறகும் சென்ற வாரம் நீங்கள்லாம் இருந்தீங்க. அமைச்சர் பொதுப்பணித்துறையும் அறநிலைத்துறையும் வந்திருந்தாங்க. எப்பயும் போல செய்ய வேண்டிய பணியை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்யணும். ஏன்னா நிறைய பாலம் வேலை, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. அதற்கு ஏற்ப சென்ற ஆண்டை விட கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதல் திட்டங்களை வகுத்து கோயில்களுக்குள் புது இ பாஸ், RFID பாஸ், புது QR கோட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் போடுறோம். அதே போல் கோயிலுக்கு வெளியே அமைச்சரும் நானும் எங்களுக்கு இருக்கிற அனுபவத்திலும் எங்களுக்கு போன ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததில் எதெல்லாம் திருத்தினா சிறப்பாக இருக்கும், இல்லை சிறப்பித்தால் இன்னும் நல்ல விளைவு கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் 2 பேரும் இல்லாமல் ஏற்கனவே கலெக்டர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதெல்லாம் போன வாரம் அமைச்சர் தலைமையில் கூட்டம் நடந்திருக்கு. அது இல்லாமல் சென்னையில் பல கூட்டம் நடத்தியிருக்கோம். அதனால தொடர்ந்து முயற்சியை எடுத்துக்கணும். என்ன சார் புதுசா கேட்குறீங்க? ஒரு வருஷமும் தண்ணி எந்த அளவுக்கு திறந்து விடணும் திட்டமிட்டு முழங்காலுக்கு தாண்டாத அளவுக்கு திறந்து விடணுன்றது திறந்து விடணும். எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யணுன்ற அடிப்படையில் ஏற்கனவே பல கூட்டங்கள் நடந்த பிறகும் சென்ற வாரம் நீங்கள்லாம் இருந்தீங்க. அமைச்சர் பொதுப்பணித்துறையும் அறநிலைத்துறையும் வந்திருந்தாங்க. எப்பயும் போல செய்ய வேண்டிய பணியை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்யணும். ஏன்னா நிறைய பாலம் வேலை, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்கு. அதற்கு ஏற்ப சென்ற ஆண்டை விட கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதல் திட்டங்களை வகுத்து கோயில்களுக்குள் புது இ பாஸ், RFID பாஸ், புது QR கோட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் போடுறோம். அதே போல் கோயிலுக்கு வெளியே அமைச்சரும் நானும் எங்களுக்கு இருக்கிற அனுபவத்திலும் எங்களுக்கு போன ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததில் எதெல்லாம் திருத்தினா சிறப்பாக இருக்கும், இல்லை சிறப்பித்தால் இன்னும் நல்ல விளைவு கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் 2 பேரும் இல்லாமல் ஏற்கனவே கலெக்டர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதெல்லாம் போன வாரம் அமைச்சர் தலைமையில் கூட்டம் நடந்திருக்கு. அது இல்லாமல் சென்னையில் பல கூட்டம் நடத்தியிருக்கோம். அதனால தொடர்ந்து முயற்சியை எடுத்துக்கணும். என்ன சார் புதுசா கேட்குறீங்க? ஒரு வருஷமும் தண்ணி எந்த அளவுக்கு திறந்து விடணும் திட்டமிட்டு முழங்காலுக்கு தாண்டாத அளவுக்கு திறந்து விடணுன்றது திறந்து விடணும்.